நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ உரிச்சிட்டு இருக்க கிடா பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் வளர்ந்த கிடா தான். அதை வியாபாரிக்கு விற்காமல் நம்மளாக கறி போட்டதால் எவ்வளோ லாபம்னும், நகரத்தில் கறி எடுக்கிறதுக்கும் கிராமத்தில் கறி எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வியாபாரிக்கு விற்காமல் நம்மளே ஏன் கறி சேர்த்து போட்டோம்னா, வியாபாரி இந்த கிடாவை ஃபஸ்ட்டு 9,500 11 வரைக்கும் அதிகபட்சமாக கேட்டாங்க. நம்ம கொடுக்கல. அதனால் நம்மளாக கறி சேர்த்து போட்டுடலான்ட்டு முடிவு பண்ணியிருந்தோம். நம்மளாக கறி போட்டதில் மொத்தமாக 15 கிலோ வந்தது. கிலோ நம்ம ஊரில் 800 15 × 800ன்னு போட்டால் 12,000. அப்புறம் குடல் இதெல்லாம் 1 கிலோ கணக்கு, மொத்தமாக 12,800. நமக்கு ஒரு 1,800லேருந்து 2,300 டிஃப்ரென்ஸில் நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. ப்ளஸ் கிராமத்தில் கறி எடுக்கிறதுக்கும் நகரத்தில் கறி எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசன்றதை அடுத்து பார்த்துடலாம். கிராமத்தில் கறி எடுக்கும் போது கறி உங்களுக்கு ஒரிஜினலாக இருக்கும், அதாவது கெடா கறியாக இருக்கும். எல்லா கறியும் மிக்ஸ் ஆகி கூறு கறியில் வரும். உங்களுக்கு ஈரல் எல்லாமே, எலும்பு தனிக்கறி இந்த மாதிரி இல்லாமல் எல்லா கறியும் அந்த 1 kgயில் மிக்ஸ் ஆகி வரும். அதே நீங்கள் நகரத்தில் எடுக்கும்போது அந்த மாதிரி வராது. இன்னொன்று மெயினான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அதாவது பெட்டையாடை நிறைய நகரங்களில் பெட்டையாடு தான் போடுறாங்க. பெட்டையாடும் செம்பரியும் மிக்சிங் தான். அதை பின்வரும் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அதாவது கம்மி ரேட்டுக்கு, இப்போது ஒரு 10 கிலோ உள்ள கிடா நம்ம ஒரு 8,000 சேல் பண்ணுறோன்னா, அதே ஒரு 10 கிலோ உள்ள பெட்டையாடை ஊரில் ஒரு 5,000 தான் வாங்குவாங்க வியாபாரிகள். வாங்கி அப்போ அந்த 3,000 லாப நோக்கில் பெட்டையாடும் செம்பரியும் மிக்சிங்கில் தான் அங்கே நகரத்தில் கறி போடுறாங்க. அதனால் இந்த வீடியோ மூலயமா நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலயமா கறியை கிராமத்தில் வாங்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். கிராமத்தில் வாங்கும்போது உங்களுக்கு கறி பியூராகவும் இருக்கும், இளாட்டு கறியாகவும் இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் எந்த விதத்துலையும் விட்டு கொடுக்காது. அதே நீங்கள் நகரத்தில் எடுக்கும்போது அது செம்பரியா பெட்டையா இல்லை இளங்குட்டியா இல்லை எப்படின்றது உங்களுக்கு தெரியாது. நன்றி, வணக்கம்.